அங்கே யூஎஸில் அங்கே பெரிய ஒரு இஜித்திமா நடந்துச்சு. அந்த இஜித்திமாக்கு முன்னால் நாங்கள் பஃபலோன்ற ஒரு பகுதிக்கு போனோம். பஃபலோண்டா அது அமெரிக்காவுடைய கனடாவுடைய போர்டர். அங்கே தான் அந்த நயகரா நீர்வீழ்ச்சி, அது அமெரிக்கா போர்டர்லேயும் இருக்குது, கனடா போர்டர்லேயும் இருக்குது. அந்த பஃபலோக்கு நாங்கள் போன நேரத்தில் அமெரிக்காவுடைய மற்ற பகுதிகளை விட அந்த பஃபலோ ஒரு வித்தியாசமாக காட்சி தருது. யாரை பார்த்தாலும் ஃபேஸ் கவராக இருக்கிறாங்க. ஆண்களை பார்த்தா தாடியோட ஜுப்பாவோட ஃபுட்பால் விளையாடுறாங்க, பாஸ்கெட் பால் விளையாடுறாங்க, தொப்பி போட்டு கொண்டு தான் விளையாடுறாங்க. அந்த காட்சியை பார்த்தா சரியான ஆச்சரியமா இருந்துச்சு. இதனோட அமெரிக்காவில் பஃபலோட இப்படியாண்டு. அப்போ விசாரித்த நேரத்தில் அங்குள்ள ஒரு ஆள் சொன்னார், நானும் அந்த பெரியவரை சந்தித்தேன். நான் ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் 50 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஸ்டேட்ஸ் தான் நியூயார்க். அந்த நியூயார்க்கில் உள்ள ஒரு சிட்டி தான் இந்த பஃபலோ. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புள்ளி விவரம் ஒன்று எடுப்பாங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல கிரைம் ஆக கூடுதலான குற்றம் நடக்கிற ஊர். அந்த நேரத்தில் நியூயார்க்கில் அந்த பஃபலோல தான் ஆக கூடுதலான குற்றம் நடப்பதாக புள்ளி விவரம் காட்டுது. அந்த நேரத்தில் உள்ள ஒரு நல்ல மனிதர், அவருடைய பெயர் டாக்டர் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு நல்ல மனிதர், சமூக கவலையுள்ளவர். அவர் டொரண்டோ கனடாவில் இருக்கிறாரு. பக்கத்தில் தான் இங்கே பஃபலோ. 2 ஹவர் ட்ராவல் பண்ணி வந்துடணும். அவர் யோசிக்கிறார், இந்த ஊரில் நிறைய பிளாக்ஸ் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, இங்கே இவ்வளோ பெரிய குற்றம் நடக்குதுன்னு இதை விடக்கூடாதுன்னு அவர் டொரண்டோவில் உள்ள ஊட வித்துட்டோ அல்லது வாடகைக்கு கொடுத்துட்டோ இங்கே வாரார். பஃபலோவில் ஒன்றுமே இல்லை. 5 நேரம் ஒரு தொழுகை தவறாமல் தொழுதவருக்கு ஜமாத்தை விட்டுறாண்டா கஷ்டம். ஆனால் பரவாயில்லை, அங்கே வந்து ஒரு கூலிக்கு வீடு எடுக்கிறார். அவருடன் நெருங்கிய கொஞ்சம் பேர் வராங்க. வந்ததோடு என்ன செய்கிறாங்க, ஒரு சர்ச் தேவாலயம் விலை மிச்சம் குறைவாக வருது. அதை சொந்த பணத்தை கொடுத்து அந்த தேவாலயத்தை வாங்குறாரு. வாங்கி அதை மஸ்ஜிதாக மாற்றுறாரு. இப்போ கொஞ்சம் பேராக வந்துட்டாங்க. 5 நேர தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகை, அதற்கு பின்னால் ஹிஃப்து மதரசா, அதற்கு பின்னால் கிதாபு மதரசா, அதற்கு பின்னால் அங்க முஃப்தி கோர்ஸ், அதற்கு பின்னால் அதனுடைய பிரான்ச் பெண்கள் மதரசா. இது நான் சொல்ற ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னால, அதற்கு ஒரு 20 வருடங்களுக்கு பின்னால அதே அரசாங்கத்துடைய புள்ளி விவரத்தில் இப்ப வருது, ஆக குறைவான கிரைம் நடக்கக்கூடிய ஒரு பஃபலோ தான். ஒரு மனிதர் மனசு வச்சார். அல்லாமா இஸ்மாயில், டாக்டர் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம்முடைய ஹதரத் ஷேக் ஜக்கரியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஹலீஃபா, ஒரு மனிதர் மனசு வச்சாரு. இப்போ நாங்கள் இஜ்திமாக்கு முன்னால் அந்த மர்கஸ் போனோம். அங்கே சொல்கிறாங்க பஃபலோவில் எத்தனையோ தாருல் உலூம் வந்துருச்சு. பஃபலோவில் மட்டும் எத்தனையோ தாருல் உலூம் வந்துருச்சு. ஒரு மனிதர் நினைச்சா செய்யலாம். நாங்கள் இன்னும் ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே டெக்ஸஸில் டெலஸ் என்ற பகுதியில், அது எங்களோட ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி. மாஷா அல்லாஹ், எங்களோட ஒரு சகோதரர், அவர் டாக்டர். அவர் திருமணத்திற்கு முன்னால் அவர் சொன்னாராம், வாப்பா எனக்கு ஒரு டீச்சரை தான் நீங்கள் பொன் பேசணும். கேட்டாங்க, ஏன் பாப்பா நீங்கள் டீச்சரை கேட்குறீங்க? இல்லை, எனக்கு ஒரு டீச்சர் உண்டு தான் நல்ல. சரின்னு சொல்லி ஒரு டீச்சரை தான் பேசி திருமணம் முடித்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த டீச்சர் அவர் திருமணம் முடித்தாச்சு. திருமணம் முடிந்து அவங்க 2 பேரும் அமெரிக்காவில், இப்போ அவர் இருக்கிறார் ஃப்ளோரிடாவில். ஆனால் அவரோட வாப்பா உண்மையிலும் டெக்ஸஸில் தான் இருக்கிறாங்க. இப்போ திருமணம் முடித்ததுக்கு பின்னால் முதல்ல ஒரு ஆம்பளை புள்ள, அதற்கு பின்னால் 2வது ஆம்பளை புள்ள, அதற்கு பின்னால் 3வது ஆம்பளை உள்ள ஃப்ளோரிடாவில் ஒர்லாந்தோன்ற சொல்லக்கூடிய அந்த சிட்டியில் பெரிய ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஆகிக்கிறாரு. இப்போ என்ன நடக்குதுன்ற அந்த 3 பிள்ளையையும் அவர் ஸ்கூலுக்கு அனுப்புறல்ல. அவர் டீச்சரை முடித்தது என்ன, இந்த பிள்ளைக்கு நீங்கள் தான் படித்து கொடுக்கணும். ஸ்கூல் உள்ள ஹோம் ஸ்கூல், அது ஸ்கூல் உள்ள அதே சப்ஜெக்ட் அந்த தாய் காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 3 மகனுக்கும் படித்து கொடுக்குறாங்க. அதற்கு பின்னால் துஹர் தொழுகிறாங்க, லஞ்ச் எடுக்கிறாங்க. சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு வாப்பா ஹாஸ்பிட்டல் 4 மணிக்கு வராரு. வாப்பா வந்து தான் 3 மகன்மார்ட்ட ஹிஃப்து பாடம் கேட்குறாரு. இப்போ மூத்த மகனுக்கு 20 ஜுஸு பாடம், 2வது மகனுக்கு 14 ஜுஸு பாடம், 3வது மகனுக்கு 8 வயசு, இப்போ 9ஓ 8ஓ ஜுஸோ பாடம். மாலையில் விளையாடுறாங்க. 3 பேரும் தொப்பியை போட்டுக்கொண்டு தான் விளையாடுறாங்க, தொப்பியை கலட்டுறாங்க. இல்லை, எங்கே இது? அங்கே அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் ஓலாந்தோவில் முழுக்க ஷிர்க்கும் குஃப்ரும் பாவமும் நிறைந்த அந்த ஊரில் ஒரு தாய் தந்தை நினைச்சா முடியாத காரியம் இல்லை.